ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாய் தெய்வம் நமக்கு கிருபை செய்தது கர்த்தருடைய தயவு, இரக்கம். ஹல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் ஆலயத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்கு போங்க, தேவ ஆலயத்துக்கு போங்க, கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க. ஹல்லேலூயா. இது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நடக்க போகிற ஊழியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் போக்குவரத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 26வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 70வது வசனம். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அதற்கு அவன், எவன்? பேதுரு மறுதலித்தான். அதற்கு அப்படி என்ன சொல்லும் பொழுது அங்கே ஒரு கேள்வி ஒன்று உண்டாகிறது. எதற்கு? அங்கே ஒரு சகோதரி, ஒரு வேலைக்காரி, காய்பாவினுடைய அவனுடைய ஆளுகையிலே, அரசாங்கத்திலே வேலை செய்த ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து சொன்னான், நீ அந்த கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லி அவள் சொன்னாள். ஹல்லேலூயா. அதற்கு இந்த பேதுரு மறுதலித்தான். ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் சொல்கிறேன், நல்ல மண்டையில் என்ன சொல்கிறது, கொட்டுற மாதிரி சொல்கிறேன். இயேசுவோடு கூட இருந்தவனே இயேசுவை மறுதலித்தான். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இவனும் இருந்தான் என்று சொல்லி பார்த்தவ சர்டிஃபிகேட்டு கொடுக்குறா, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லி. விளங்குதா உங்களுக்கு? இயேசுவோடு கூட தின்னவன், படுத்தவன், போஜனம் பண்ணினவன், அற்புதத்தை பார்த்தவன், அதிசயத்தை பார்த்தவன், இயேசுவுக்காக கத்தி எடுத்து காதை அறுத்தவன், அல்லேலூயா, முந்திரி கொட்டையாக இருந்தவன், நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்ச அந்த வாய் உதாரெல்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஒரு காலம் நம்பாதீங்க. ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நாளில் ஒன்று நீ யாருன்னு தெரியாமல் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஆட்கள். கூட இருந்தவன் சொல்கிறான், ஏசாமி கூட இருந்த அற்புதத்தை பார்த்தேன்னு சொல்கிறான், நான் அப்படிப்பட்டவன் இல்லை, அவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி மறுதலிச்சிட்டான். ஆனால் பார்த்த ஒரு வேலைக்காரி, காய்பானுடைய அரசாங்கத்திலே இருக்கிற ஒரு வேலைக்காரி சர்டிஃபிகேட்டு கொடுக்குறா, நீ மறுதலிக்கிறடா, ஆனால் நீ இயேசு கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லி. விளங்குதா உங்களுக்கு? இன்னும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட நான் ஆரம்பத்திலே கேட்டேன், ஆலயத்துக்கு போனீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா, திருச்சபைக்கு போனீங்களான்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி திருச்சபைக்கு போகாத அத்தனை பேரும் இந்த பேதுருவுக்கு ஒப்பிட்டு தான் நான் சொல்ல முடியும். எப்படி பாஸ்டர், நான் ஒரு நாள் போடலாம்? ஆமாம், நீ ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை நீ நினைக்கலன்னா பேதுரு தான் மறுதலிக்கிறது தான் அர்த்தம். ஆலயத்துக்கு போ, உன் திருச்சபைக்கு போ, உன் தாய் சபைக்கு போ, உன்னை தூக்கி சுமந்து வளர்த்து உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உனக்கு பேர் வச்சு உன்னை அழகு பார்த்த தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் போ. இல்லை நான் எங்கேயோ விழுந்து எழுந்து வந்துட்டேன், இங்கே வந்து தான் நான் நிமிர்ந்து நடக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த சபையில் தான் இருக்கணும். சரி, அந்த சபையிலாவது உண்மையாக இரு. ஊழியக்காரனை மறுதலிச்சிடாத, ஊழியத்தை மறுதலிச்சிடாத, ஏசப்பாவை மறுதலிச்சிடாத. அல்லேலூயா. புறஜாதியான் சொல்கிறான், நீ இயேசு கூட இருந்தன்னா அவன் சாட்சி சொல்கிறான். அப்போ யார் இதில் மறுதலிக்கிறா? மறுதலிக்கிறவங்க யார்? பேதுருவா அந்த வேலைக்காரியா? பேதுரு தான். இன்றைக்கி சபைக்கு போயிருக்கிற நீயும் நானும் தான். அல்லேலூயா. நான் ஒரு ஊழியத்தை விட்டாலும், ஒருத்தவங்களுக்கு நான் ஜெபிக்காமல் போனாலும் எனக்கு குத்தப்படும். சில நேரங்களெல்லாம் டவர் வராது, சில நேரங்களில் பிஸியாக இருக்கும், சில நேரங்களில் டேட்டு கொடுப்பேன், மணி நேரம் கொடுப்பேன், டைம் கொடுப்பேன். இந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த நேரத்தில் கூட என்னால் எடுக்க முடியாது. அதனால் குத்தப்பட்டு
மறாவது நாளாவது அவங்களோட கூட பேசிடுவேன். ரொம்ப அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஜெபிக்காமல் போனால் அது பாவம். சாமுவேல் அதை தான் சொல்கிறாரு. அந்த பாவத்தை நான் ஏன் சுமந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீ ஆலயத்தில் இருந்துக்கிட்டு, ஆலயத்தில் ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டு, உறுப்பினராக இருந்துக்கிட்டு, விசுவாசியாக இருந்துக்கிட்டு நீ ஆலயத்துக்கே போகலைன்னா பேதுரை காட்டிலும் மோசமானவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மறுதலித்து போய் நிற்கிற நீ, மறுதலித்து போய் நிற்கிற. ஆனால் வேலைக்காரி இயேசுவோடு கூட நீ இருந்த பேதுரு, நான் சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லை. உன் ஊரில் இருக்கிற புறஜாதி மக்கள், முஸ்லீம் மக்கள், அன்பு இந்து மக்கள், அன்பு முஸ்லீம் மக்கள் கூட சொல்லுவாங்க, உன்னை பார்த்து அந்த வீட்டை பார்த்தோன்னே உன்னை யாரும் தேடிட்டோம், அந்த கிறிஸ்துவங்க வீடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க நீ கிறிஸ்துவன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவ போர்வை போத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற. அதுக்கு 1008 காரணம். மறுதலித்தா பரலோகம் போக முடியாது. ஜாக்கிரதை. அல்லேலூயா. மறுதலிக்காத. அப்பா பாதத்தில் வந்து விழுந்துடு, மறுரூபமாக்குவார். அப்பா பாதத்தில் நீ வந்து விழுந்துட்டா உன்னை மறுரூபமாக்கி உன்னை கர்த்தர் உயர்த்துவார். வைராக்கியமாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. ஜெபிப்போமா? என்ன இருதயம் வலிக்குதா? வலிக்கதாங்க செய்யும். நமக்காக 5 காயம் ஏற்றவர் ரத்தத்தையே கொடுத்தாரே, அவருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ மறுதலிக்கிற நேரமெல்லாம் இன்னும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன தப்பு செய்கிறியோ அடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அப்பவும் போதும், அடித்தது வரைக்கும் போதும், மனம் திரும்பு. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உன்னை கர்த்தர் நடத்துவார். மறுதலித்த உன்னை மறுரூபமாக்கி மகிமையாக உன்னை நடத்துவார். செபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட அநேக பேதுருக்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருக்களை ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ளாய் மனம் திரும்புதலுக்கு நேராய் நான் செபிக்கிறேன். மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க, விடுதலையோடு கூட நடத்துங்கப்பா. இந்த செய்தி அநேகர்களுக்கு சாட்சி உண்டாகட்டும். உண்மையாகவே இந்த யூடியூப் நேயர்கள் அத்தனை பேருக்காக நான் செபிக்கிறேன். யாரும் மறுதல் இருக்கக்கூடாதப்பா. உமக்காக வைராக்கியமாக வாழணும். அதே போல் சாமி, இதோ ஆண்டவரே இந்த யூடியூப் செய்தியை கேட்டு ஒவ்வொரு செய்தியும் சின்ன கருத்து இருந்தால் கூட, சின்ன காரியம் இருந்தால் கூட, அதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த காரியத்தை கேட்டு காதார கேட்டு அதை இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டு அநேக என் அன்பு தாய்மார்கள், அநேக தகப்பன்மார்கள், அநேக சகோதர சகோதரிகள் என்னை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதுலேயும் ஆண்டவரே நல்ல சாட்சிகளை உண்டாக்குங்க. இது நிமித்தம் நான் கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இனி ஆலயத்துக்கு போகாமல் இருக்கவே கூடாது சுவாமி. ஆலயத்துக்கு ஒவ்வொருவரும் கடந்து போக கிருபை செய்வீராக. தாழ்த்துக்கிற வறுமையாக்குற நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்குன்னு பெரிய காரியத்தை செய். இயேசுவின் ரத்தம் செய். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், சபைகளுக்காக செபிக்கிறேன், சபை மக்களுக்காக செபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியங்களில் மறுதலிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி அந்த ஊழியரிடத்தில் வரட்டும், சபைக்கு வரட்டும், சபையை ஐக்கியம் கொள்ளட்டும். இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.